என் தங்கப்பிள்ளையே, கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி. இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பணக்கட்டை நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக 20 நிமிடத்தில் நீ விரும்புகின்ற பணம் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு பணத்தட்டுப்பாடு உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் வராதபடிக்கு இந்த வராகி எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நான் செய்து கொடுத்து விடுவேன். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நினைத்து இனி வருந்தாமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் கவனத்தில் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ உன்னை தயார்படுத்து. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எத்தனையோ முறை நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லிய நேரங்களில் எல்லாமுமே என் பிள்ளையினுடைய மனது எல்லாவற்றையுமே ஒவ்வொரு முறையும் ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் அதை எல்லாமும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உன்னை தேடி வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு யோசிக்க வைக்கிறது. இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ சந்தித்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நீ இனி ஒருபோதும் மனம் கலங்கி கொண்டிருக்காது. உனக்காக நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக உன் மனதை தயார்படுத்த வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் என்னை பாடாய்படுத்துகிறது தாயே. அது இல்லாமல் நான் படுகின்ற அவமானம் எல்லாமும் வெளியில் சொல்லவே முடியாது. எந்த இடத்திலும், ஏன் சொந்த வீட்டிலும் எனக்கு மதிப்பு கிடைக்கவில்லை. உடனிருப்பவர்களும் என்னை அவமானப்படுத்தத்தான் செய்தார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் நான் உனக்கு எடுத்து தந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுதுகளில் உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டங்களை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வராகி வருவதற்கான காரணமும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற துன்பத்திற்கான முடிவும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னை நான் முழுவதுமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பி இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் என்னிடத்திலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். என் கைகளிலிருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக எடுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான். உன்னுடைய நேரங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படி எல்லாமும் மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் அமைதியோடும் அன்போடும் நல்ல மதிப்போடும் இருக்கக்கூடிய என் பிள்ளை நீ இனிமேல் எந்த காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய இந்த உண்மைகளை மட்டும் தொலைத்து விடாது. எதுவுமே நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்லை என்றால் நீ அதற்காக ஒருபோதும் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. நல்லதற்குத்தான் இந்த கூட்டமாக இருப்பதை விட தனித்து இருப்பது நல்லதுதான் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வான். தனிமையில் இருப்பவன் எல்லோரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பான். எல்லோரோடும் சேர்ந்து வாழ்ந்தவன் தனிமையை தேடுவான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அதிலிருந்து தான் பட்ட கஷ்டங்கள் என்ன, தான் சந்தித்த துரோகங்கள் எத்தனை, தன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லோருமே உடனிருந்தவர்கள் என்பதனை எல்லாமும் அவர்கள் அறிந்தவர்கள். இந்த கஷ்டங்களையும் காயங்களையும் புரிந்து கொண்டதனால்தான் அவர்களால் எப்பொழுதுமே இதையெல்லாமும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மனநிலை வந்திருக்கும். சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை எல்லாமும் கண்டு எப்பொழுதுமே இவர்கள் வருந்தி கொண்டிருப்பார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சரியாகவே அதனை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த வராகி
உடனிருந்து உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நன்மைகளை தரட்டும் என்று நீ யோசிக்கும் இந்த நொடியில் என் பிள்ளை இனி எதையுமே நினைத்து நீ கலங்க மாட்டாய். இனி எதையுமே சந்தித்து என் பிள்ளை நிச்சயமாக நீ வருந்த மாட்டாய். உனக்கான நேரம் முழுக்க உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அவை அத்தனையையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் இனி உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும். எந்த தருணத்திலும் உனக்கான ஒன்றை நீ எப்பொழுதும் கவனமாக முடிவு செய்து விட்டால் அது போதும். யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை இதற்காகவெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காதே. யார் எதை நடத்தினாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே சொல்லித் தருவேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள். என்னும் என்றென்றும் என் குழந்தை, நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களினால் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ உண்மையாக எடுத்துக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. நல்ல காலம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் எதுவுமே சரியாக நடக்கும். அதுவே கெட்ட காலம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நடக்கும் நல்லது கூட கெட்டதாக மாறிவிடும். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், உன்னுடைய மன எண்ணங்களினால் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக நீ மாற்றிவிட வேண்டும் என்று. உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த சோதனைகள் போதாதா? இனிமேலும் எதையும் எதிர்பார்த்து நின்று என் பிள்ளை நீ வருந்தாதே. எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு நன்மைகள் நடத்தப்படுவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நீ எப்படி மாறி இருக்கிறாய் என்று உன் அம்மா நான் சொல்லவா? முன்பு எல்லோருக்கும் புரியும்படி நீ பழகி கொண்டிருந்தாய். இப்பொழுது உனக்கு மட்டுமே புரியும்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்பை குறைத்து கொண்டாய். உன்னுடைய மரியாதையை உயர்த்தி கொள்ள இதுதான் உண்மை. இத்தனை மாற்றங்கள் உனக்குள் வருவதற்கு சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த அனுபவங்கள் தான் காரணம் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய மனது சொல்கிறது யாரை நம்புவதென்று. உன்னுடைய மதி சொல்கிறது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவுகளை மட்டும் நம்பென்று. மனம் சொன்னது அப்படி யாரும் இங்கு இல்லை. மதி சொன்னது அப்படி என்றால் உன்னை மட்டும் நம்பென்று. மீதி எல்லாம் பொய் என்று. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, உண்மையாகவே உன்னை தவிர இங்கு எதுவுமே உண்மை இல்லை. நீ நம்புகின்ற இறைவனன்றி எதுவும் நிஜமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலத்தான் பழகுகிறார்கள். அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலுமே அப்படித்தான் இங்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கண்கூடாக நான் பார்ப்பதனால்தான் இதனை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, எத்தனை விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ தேடி இருக்கிறாய் தெரியுமா? எவ்வளவு நெருங்கி நீ பழகினாலும் உன்னை வைக்க வேண்டிய இடத்தில்தான் இவர்கள் வைப்பார்கள். முக்கியத்துவம் எல்லாம் பேச்சில்தானே தவிர அவர்கள் மனதில் ஒருபோதும் இருக்காது. அதுதான் உண்மை. இந்த உண்மை தெரியாமல் தான் ஒருவர் நல்லபடியாக பேசியவுடன் நீயும் அவர்களோடு நல்லபடியாக பேசுவது போல, அவர்கள் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் போல நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இது எதுவுமே சாத்தியமல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுவுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு எந்நாளும் நல்ல விஷயங்கள் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்கு வெற்றியும் நல்ல மாற்றங்களும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நமக்கான விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம்.
இனி ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நமக்கு தெளிவாக நடப்பதையும் நீ கண்டு கொள்வாய். பணம் என்ன பணம்? அது இருந்தால்தான் உன்னை மதிப்பார் என்றால் அது போன்ற உறவுகள் உனக்கு தேவைப்படுவதே இல்லை. இது போன்றவர்களோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தான் உன் அம்மா இன்று இந்த படத்தை தொடச் சொல்லி இருக்கின்றேன். நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் மன நிம்மதியோடு கூடி உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. உனக்கான மாற்றங்களை எல்லாமும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. வெளி உலகமே தெரியாமல் நம்மோடு பழகுகின்ற மனிதர்களை எந்த ஒரு சுயநலத்திற்காகவும் நாம் நட்டாற்றில் விட்டுவிடக்கூடாது. நாளை எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று தெரியாமல் அந்த உறவு தவித்து நிற்கும். வாழ்க்கையையே அந்த உறவு வெறுத்து நிற்கும். அது போன்ற ஒரு விஷயங்களை இங்கு யாருக்கும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை தோற்றாய், பாடத்தை கற்றுக்கொண்டாய். பலமுறை தோற்றாய், வாழ்க்கையில் போராளியாக மாறினாய். அந்த தோல்வி உனக்கு அவமானம் இல்லை, அது ஒரு ஆயுதமாக மாறியது. ஏனென்றால் தோல்விகள் அதிகமாக இருப்பதனால் நீ வெற்றிக்கு மிக மிக பொருத்தமானவன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதுதான் உண்மை. அதனால் தோல்வி வந்தவுடன் பின்தங்கி விடாமல் அந்த தோல்வியை கொண்டு நல்ல வெற்றியை பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நான் இன்று ஏகாதசியினுடைய இந்த இரவில் உனக்கு இந்த பணத்தை தொடச் சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் நிச்சயமாக விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கான பண தேவைகள் எல்லாமும் நிரந்தரமாக கிடைக்கும். பொதுவாகவே ஏகாதசியானாலும் சரி, வெள்ளிக்கிழமையானாலும் சரி, இந்த நாளில் தெய்வங்கள் உனக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்து விடுவார்கள். ஏனென்றால் ஏகாதசியினுடைய நாயகனான பெருமாளையும் அவரினுடைய துணைவியான லக்ஷ்மி தாயானவள் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வரக்கூடியவள். அப்படி இருக்கும் பொழுது இதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக இதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சரியாகவே உன்னை வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை ஒளித்து வைத்திருக்கிறது. அதைத்தான் அம்மா உன்னிடம் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள்தான் விடியும் பொழுதில் உனக்கான நல்லவையாக மாறும். விடியும் பொழுதில் உனக்கான மாறுதல்களை எல்லாமும் அவை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது எல்லாமும் என் பிள்ளைக்கான தேவைகளை நிச்சயமாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி நீ உனக்கான நன்மைகளை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, நீ யோசித்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நம்பிக்கை கொடுத்து உன்னை அது வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி ஒவ்வொன்றாக உனக்கு மாறவும் ஒவ்வொரு நிலைகளும் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கவும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். விடியும் பொழுதை நீ உனக்கான பொழுதாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு குடும்பத்தில் யாரொருவர் தனக்கு எல்லோரும் வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள்தான் கடைசியில் எல்லோருடைய வெறுப்புக்கும் ஆளாகி தனிமையில் யாரும் இல்லாமல் ஒதுக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் சுயநலமாக இருக்கும் மனிதர்கள் நல்லபடியாக வாழ்வதாக தோன்றலாம். தன் குடும்பத்திற்காகவே வாழ்கின்றவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது உண்மைதான், இல்லை என்று அம்மா ஒருபோதும் மறுக்கவில்லை. இவர்களினுடைய மனநிலை இப்பொழுது எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றது. தன்னை உயிராக நினைப்பவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையாக இருப்பதில்லை.
ஆனால் யார் தன் உயிரை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக சொல்கிறார்கள். அவர்களுக்கான ஒவ்வொன்றையும் இவர்கள் நல்லபடியாக வழிநடத்தி கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழு மனநிலையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி பின்னால் நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது இதை எண்ணி கவலைப்படாதே. தெய்வத்திடம் ஒப்படைத்து விடு. நிச்சயமாக தெய்வமே உனக்கான பதிலை கொடுக்கும். உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்த பிறகு சுதாரித்து கொள்ளாமல் நீ இருக்கலாமா? திடீரென்று உன் மீது பாசமலையை பொழிவார்கள். அப்படி அவர்கள் பொழிந்தால் பின்னால் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நாளை நான் உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன் என்று சொல்லி தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உன்னை ஆசையை தூண்டிவிடுவார்கள். என் குழந்தையே, எப்பொழுதும் நம் கைகளில் இருக்கும் விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் கைகளில் இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென நடக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இது எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இது உனக்காகவே உன்னை தொடரும் ஒரு அதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷமாக வழி நடத்துவதை நீ என்றென்றும் கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. உன்னால் முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும். நிச்சயமாக நீ நினைத்தால் இங்கு எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, உனக்கென நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. அம்மா சொன்னது போல படத்தை தொட்டுவிட்டால் மட்டும் எல்லாம் நடக்குமா என்று நினைக்காதே. என் குழந்தையே, மனதில் இருக்கும் சில விஷயங்கள் தேவையில்லாமல் நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கும் பொழுது அவை எல்லாமும் முன்னின்று நமக்கு நல்லதையே உருவாக்கி தருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே யாரும் இல்லை என்ற வார்த்தைக்கே இங்கு இடமில்லை. உன்னை தெய்வம் காத்து நிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பை ஒருபோதும் என் குழந்தை நீ தவிர்க்கக்கூடாது. வராகி உடனிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து சொல்வது உன்னை மேன்மைப்படுத்தட்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரியப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எது நடந்தாலும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்குமே நீ அஞ்சிவிட வேண்டாம். எது நடந்தாலும் என் பிள்ளை அதற்கு ஒருபோதும் நீ கலங்கிவிட வேண்டாம். நல்லதை சொல்லும் வாழ்க்கை, நமக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. அதுவே உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை அதிர்ஷ்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. உன்னை மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டாம். எந்த காலத்திலும் என் பிள்ளை எதற்குமே நீ வருந்திவிட வேண்டாம். உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த சொல் இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றட்டும். உனக்கான தேவைகளை அது என்றுமே உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு. என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் நின்று உனக்கான ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே. நல்லதே நடக்கும் என்பது நீ அறிந்த உண்மையாக மாறட்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாகவே மாற்றட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் வரை இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. அம்மா உனக்கான தேவைகளை அறிந்து
உனக்கு என்ன வேண்டும் என்பதனை உணர்ந்துதான் உன்னிடம் பேசுகிறேன். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.